31 தொகுதிகளில் வெற்றி பெற காரணம் பாமக போட்ட பிச்சை என சி.வி. சண்முகம் தெரிவித்திருக்கிறார். சேலத்திலே எடப்பாடி பழனிசாமி தட்டுத்தடுமாறிதான் வெற்றி பெற்றார் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் முடிவுகள் வந்த பிறகே தேர்தல் தோல்வி காரணமாக சி.வி. சண்முகம் தொடர்ந்து செயற்குழு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி வரக்கூடிய சூழலில் இந்த கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு தராசு ஷியாம். தற்பொழுது செயற்குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும், ஏன் தயக்கம் காட்டுகிறீர்கள் என சி.வி. சண்முகம் தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? தோல்விக்கான ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. சிவிஎஸ் டிமாண்ட் மிகவும் சரிதான். இன்னும் சொல்ல போனால் இந்த டிமாண்ட் முதல்ல வைக்கப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்படாமல் 25 அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகா அரசுக்கு ஆதரவாக நம்பிக்கை தீர்மானத்தில் வெற்றி பெற்றது. சிபிஎஸ் வேலுமணி தரப்பினர் அதற்கு பெரிய அளவுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்தது. இதெல்லாம் நம்ம பார்த்த விஷயம்தான். அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு ஏன் தயங்குகிறார் என்று தெரியவில்லை. இன்றைய தேதிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர். திமுக தோல்விக்கான காரணங்களை ஆராய்வதற்கு தொகுதி வாரியாக குழுக்கள் அமைத்து அறிக்கை வாங்கி அறிக்கையை சமர்ப்பித்து அதற்கென்று ஒரு இணையதளம் தொடங்கி இப்படி பல முயற்சிகளில் ஈடுபட்டு விட்டது. தாவேகா அரசை திறந்தோறும் திமுக தலைவர்கள் கண்டிக்கிறார்கள். அதுபோக திரு ஸ்டாலின் அவர்களே நேற்றைக்கு மிக கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார். ஆனால் அப்படி எதுவுமே அதிமுக அப்படியான நிலைப்பாடை எடுக்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேகா என்கிற கட்சியை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை என்கிற ரீதியிலே பேசுகிறார். திமுக தான் நமக்கு எதிரி என்கிறார். களம் அப்படி இல்லை. களத்தை பொறுத்தவரையில இப்போது 3 கட்சிகள் ஆதிக்கம் செலுத்துகின்றன. ஒன்று தாவேகா ஆளுங்கட்சி, திமுக பிரதான எதிர்கட்சி, அதிமுக இன்னொரு எதிர்கட்சி. ஆக களம் 3 கட்சிகளுக்கு இடையேயான போட்டி. அதை புரிந்து கொண்டு தோல்விக்கான காரணங்களை ஆராய்ந்து வெற்றிக்கான அடுத்த கட்ட இலக்கை நிர்ணயித்தால் தான் அதிமுகவுக்கு நல்லது. சிபிஎஸ் தொடர்ந்து இவ்வாறு விமர்சனம் வைக்கும் போது கட்சி மேலும் பலவீனப்படும். அது போக உட்கட்சி பிரச்சனை, உட்கட்சி பூசல் இன்னமும் தீரவில்லை என்றுதான் பொது வெளியிலே சிந்தனை வரும். அது அதிமுகவின் எதிர்காலத்துக்கு நல்லது இல்லை. சிபிஎஸ் சொல்வது ஒரு வகையிலே பார்த்தால் அது மிகவும் சரி என்றுதான் தோன்றுகிறது. இப்போ நாங்க சில காலம் பொறுத்திருந்து பார்ப்போம், எங்களுக்கும் வழிமுறைகள் தெரியும், அந்த நிலைக்கு எங்களை தள்ளாதீர்கள் எனவும் சி.வி. சண்முகம் தெரிவித்திருக்கார். இதை எப்படி பார்க்கலாம்? அவர் இன்னும் சில காலம் பொறுத்து தன்னுடைய நிலைப்பாடு மற்ற கட்சிக்கு மாறக்கூடிய நிலைப்பாடாக இருக்கும்ங்கிறத வெளிப்படுத்துறதா பார்க்கலாமா? அதாவது அதிமுக விட்டு உடனே வெளியேறுகிற முடிவை சிவிஎஸ் விஜயபாஸ்கர் அவர்கள் எடுப்பார்களா என்பது சந்தேகம்தான். காரணம், அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்து தகுதி நீக்க வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இப்போது 4 எம்எல்ஏக்களுக்கு சபாநாயகர் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். சட்ட சிக்கல் இருக்கிறது. அது இப்போது அனைவருக்குமே தெரியும். அந்த முடிவை எடுக்க மாட்டார். அதே நேரத்தில் அதிமுக என்கிற கட்சி அது தொடர்ந்து வெற்றிகளை பெற வேண்டும் என்கிற ஆசையும் ஆர்வமும் கொண்ட மூத்த தலைவர்கள் வரிசையிலே அவர் இருக்கிறார். ஜெயலலிதா மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை கருத முடியாது. அவரை பொறுத்தவரையில் அவர் வகிக்கிற பொதுச் செயலாளர் என்கிற அந்த பதவி காரணமாக இருக்கிற சீனியர்களில் அவர் முதன்மையானவராக இருக்கிறார். ஆனால் மற்ற சீனியர்கள் அவருக்கு சமமானவர்கள் தான். அந்த யதார்த்தத்தை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த யதார்த்தம் என்பது அனைவரையும் ஒருங்கிணைத்து அரசியல் செய்வதில் தான் அது இருக்கிறது. இன்னமும் உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிற ஒரு காலகட்டத்திலே உட்கட்சி பிரச்சனையே பிரதானமாக அதிமுகவில் பேசப்படுவது நல்லதே இல்லை. எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட 2017 அதிமுக உட்கட்சி பிரச்சனையில் தான் இருக்கிறது. ஆட்சியில் இருந்த 4 வருடங்களிலும் உட்கட்சி பிரச்சனை இருந்தது. அது ஓபிஎஸ் வடிவத்தில் இருந்தது. இப்படி எப்போதுமே தொடர்ந்து அன்செட்டில்டாக ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி இருப்பது அந்த பார்ட்டிக்கு நல்லதில்லை. கீழமை வட்டங்களில் இருக்கிற அமைப்பாளர்கள், கிளைக்கழகத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி விடுவார்கள். ஏற்கனவே பலரும் வெளியேறி விட்டார்கள். முன்னாள் அமைச்சர்களும் சரி, முன்னாள் எம்எல்ஏக்களும் சரி, தாவேகாவில் இணைவதை சனிக்கிழமை நம்ம பார்க்கிறோம். அது ஒரு சாட்டர்டே ப்ராஜெக்ட் மாதிரியே போய்கொண்டே இருக்கிறது. அடுத்த சனிக்கிழமை யார் வருவார் என்கிற அளவிலே பேசப்படுகிறது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் அதிமுகவுக்கு இருக்கிறது. எனவே இந்த முதல் நடவடிக்கை எடுக்க வேண்டியதும் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். உடனடியாக அவர் அனைவரையும் அழைத்து பேசி இதற்கு தீர்வு காண்பதுதான் நல்லது. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு தராசு ஷியாம்.